சார் நாங்கள் வந்து ஒரு 9 வருஷமாக நான் வேலை செய்கிறேன் சார். இது உள்ள எங்களுக்குன்னு நிரந்தரமான ஒரு பிஎஃப் இல்லை. எவ்வளோ கட்டுறாங்கன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. மாதம் 300 400 பிச்சை போடுற மாதிரி எங்களுக்கு பிஎஃப் போடுறாங்க. ரெண்டாவது சம்பளம் வந்து நான் வரும்போது 6000. நான் இப்போ இந்த 9 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 12000 ஏற்றிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. எவ்வளோ கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் எந்த கணக்கும் இல்லை. ரெண்டாவது நாங்கள் உள்ளே வேலை செய்கிறதுக்கு எந்த ஒரு அத்தாச்சுமே இல்லை. பார் கோடுன்னு ஒன்று தராங்க. அது நீங்கள் அடித்தாலும் அடிக்கும், நாங்கள் அடித்தாலும் அடிக்கும். இது உள்ள வேலை செய்கிறதான்ட்டு எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. யார் கேட்டாலும் எதனா எதிர்த்து கேட்டால் வேலை விட்டு நீ வெளியே போயிடணும், உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 12000 வச்சுன்னு ஒரு லேடிஸ் எப்படி சார் ஒரு குடும்பம் பண்ணுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் சார். விற்கிற விலைவாசிக்கு ஒரு 12000 எப்படி குடும்பம் பண்ண முடியும்? நான் சிங்கிள் மதர், எனக்கு புருஷன் இல்லை. இப்போ இது உள்ள வேலை செய்கிறவங்க நிறைய பேருக்கு புருஷன் இல்லாத தான் வேலை செய்கிறாங்க. நாங்கள் சம்பாரிச்சு தான் பிள்ளைங்களை காப்பாற்றணும். ஒரு சம்பளத்தில் எப்படி சார் நாங்கள் காப்பாற்ற முடியும்? எங்களுக்கு பரமிட்டு இப்போ சிஎம் வந்திருக்காரு. எல்லா எலெக்ஷனில் இப்போ ஏற்கனவே இருந்த ஏடிஎம்கேலும் சரி டிஎம்கேலும் சரி எங்கள் குரல் கொடுத்து எந்த குரலும் கேட்கல. இப்போ அதனால தான் நாங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சிஎம் எங்கள் ஜோசப் ஐயாவை நாங்கள் வர வச்சோம். அவரும் இது வரைக்கும் செவி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? அப்போ நாங்கள் கத்துறவங்க கத்திக்கிட்டு தான் இருக்கணுமா? எதனால கத்துறாங்க? எதனால இந்த ஜனம் போராடுறாங்கன்னு ஒரு பக்கம் திரும்பி பரமிட்டு கொடுக்குறாரு கொடுக்கல, அது அப்புறப்பட்ட விஷயம். என்ன விஷயம் இறங்கி வந்து கேட்கல. ஒரு என் கூட பிறந்த சகோதர 2 நாளாக போராடுறாங்க. இது வரைக்கும் ஒரு செவி கொடுக்கலன்னா அப்புறம் எதுக்காக நாங்கள் வர வைக்கிறோம்? அப்போ நாங்கள் ஆடு மாடுகள் அவுத்து விட்டா போயிட்டு வர்றதுக்கு நாங்கள் என்ன கேட்குறோம்? வயிற்று சாப்பாட்டுக்கு ஒரு சம்பளத்தை உயர்வு கேட்குறோம். நாங்கள் இவ்வளோ நாள் வேலை செஞ்சு லன்ச் போயிடுச்சு. ஒரு இஎஸ்ஐன்னு கட்டுறாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் நாங்கள் பார்க்கல. அதுக்குண்டான அத்தாச்சி எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. நாங்கள் என்ன சார் பண்ணுறது? பிள்ளைங்களை காப்பாற்ற ஒரு நாள் பட்னி பசியமாக நாங்கள் வாழறோம் சார். இந்த கம்பெனியில் வேலை செஞ்சு நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் வாழலை சார். இந்த கம்பெனியில் வேலை செஞ்சு ஒரு வேளை சாப்பாடு கூட கஷ்டப்படுறோம். உயரம் 12000 எப்படி சார் இந்த வாழ்வாதாரம் பண்ணுறது? கரண்ட் பில்லு ஏறிச்சு, கேஸ் விலை ஏறிச்சு, ஒரு வெங்காயம் தக்காளி வாங்க முடியல. இப்படியெல்லாம் இருக்கும்போது நாங்கள் எப்படி வாழறது? அதுக்கு உண்டான பதில் எங்களுக்கு சிஎம் சொல்லியே ஆகணும். எல்லா சேர்மேன் முதற்கொண்டு மினிஸ்டர் முதற்கொண்டு எல்லாரும் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். எங்களுடைய நிலைமை என்ன? அப்படி இல்லையா என் பிள்ளைங்களோட தற்கொலை பண்ணி சொன்னா கூட நாங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கிறோம். தற்கொலை பண்ணின்னு சாவுறோம். அதுக்கு மேலே வேறு வழியே கிடையாது. இவ்வளோதான் எங்களுக்கு கொடுப்போம். அடிமை மாதிரி நடத்துகிறாங்க ஐயா, அடிமை மாதிரி நடத்துகிறாங்க. இவ்வளோதான் கொடுக்க முடியும். இஷ்டம்னா வேலை செய்யலாம், வெளியே போன்றாங்க. எதனால் நாங்கன்னா கேட்குறதுக்கு எங்களுக்கு யாருமே கிடையாதா? சரி நாங்களும் வேறு வழி இல்லையே, பிள்ளைங்களை காப்பாற்றணுன்றதுனால தான் நாங்கள் இது உள்ள வேலை செய்கிறோம். வேறு எங்களுக்கு ஒன்றுமே கேட்கல. எங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணும். எங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போ உடனே நாளைக்கே போயிட்டு பரமிட்டு ஆடுறலாம் நாங்கள் கேட்கல. இன்னும் விஷயம் ஏன் கத்துறீங்க? எதனால இப்படி கூக்குற இல்லைறீங்கன்னு எங்களுக்கு இறங்கி வந்து யாராக இருந்தாலும் கேட்குற வரைக்கும் நாங்கள் இப்படி தான் இருப்போம். என் பேர் ரேவதி ஐயா. நாங்கள் வந்து வட சென்னை அனல் மின் நிலையம் மற்றும் விநியோக வட்டத்திலேருந்து போராடிட்டு இருக்கோம். கடந்த 60 நாளாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பல மாவட்டங்கள்லையும் பல உற்பத்தி நிலையங்கள்லையும் விநியோக வட்டத்துலையும் உற்பத்தி நிலையங்களையும் போராடிட்டு இருக்காங்க. மினிஸ்டரை பார்த்து பேசும்போது எங்களுக்கு வந்து 1 மாத காலத்தில் நல்ல முடிவு சொல்கிறேன்னு சொன்ன மினிஸ்டரு அடுத்த 4வது நாளே ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்லாமல் டிஎன்பிசி மூலிமா வேலை எடுக்கிறேன்றதை சொல்லிட்டாரு. சரி, நேற்று போயிட்டு தலைமைச் செயலகத்தில் அவரை பார்த்து பேசலான்னு போகும்போது அதையும் வந்து புறக்கணிச்சிட்டு போயிட்டாரு. நான் எந்த ஒரு அஷூரன்ஸுமே கொடுக்க முடியாது அப்படின்றத ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறாரு. சரி, நாங்கள் சேர்மேனை பார்த்தாச்சு, இபி மினிஸ்டரை பார்த்தாச்சு, செக்ரட்டரியை பார்த்தாச்சு, எல்லாரையும் பார்த்தாச்சு. நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து எங்களோட கோரிக்கையை சொல்லணுன்ட்டு 48 நாளைக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கோம் சிஎம் செல்லில். அதுக்கு வந்து எங்களுக்கு இது வரைக்கும் கொடுக்கல. நேற்றும் போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அதுக்கும் இன்னும் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணல. இப்படி இபி மினிஸ்டரும் எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாரு, இந்த முதலமைச்சரும் சொல்ல மாட்டாரு. இங்கே வந்து போராடலாம் நாங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்தால் இங்கே எங்களை நிற்க கூட விட மாட்டாங்க. இந்த மாதிரி எங்களை தள்ளினா கடைசியில் நாங்கள் இன்னும் எங்கே தான் போகிறது? எங்களுக்கு இந்த மினிஸ்டர் பதில் சொல்ல அடுத்த கட்டமாக இருக்க முதலமைச்சர் எங்களை கூப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் எங்கள்கிட்ட பேசி எங்கள் குறையை கேட்டு எங்களுக்கான முடிவை சொல்லணும். ஒன்று எடுக்கிறேன் இல்லை எடுக்க மாட்டேன்னா சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அடுத்த வாழ்க்கையை பார்த்துப்போம். இதில் பல பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. இப்போ நிதிநிலையை ஒழிக்கிறேன்னு சொல்கிற முதலமைச்சர் வந்து ஒப்பந்ததாரரை மட்டும் ஏற்றுக்கிறாரு. இது எந்த வகையில் சாத்தியம் தெரியல. எங்களோட ஊதியத்தை எங்களுக்கு நேரடியாக கொடுத்தா மின்சாரத்துறைக்கு மட்டும் குறைஞ்சது மாதத்தில் 50லேருந்து 500 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும். இதை ஏற்றுக்காமல் ஒப்பந்ததாரருக்கு எங்கள் வேலைகளை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்களே, எங்கள் ஊதியத்தையும் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? இதனால் தமிழ்நாடு நிதிநிலை இறங்குமே தவிர ஏறாது. மின்சாரத்துறையில் 500 கோடி ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு நேரடி ஊதியத்தை கொடுத்தா அவங்களுக்கு லாபம் மட்டும்தான். இதை முதலமைச்சர் கூப்பிட்டு எங்களை பேசுகிற வரைக்கும் இது ஏதாவது ஒரு கட்டத்தில் விபரீதமான முடிவுக்கு போகிற அளவுக்கு இந்த முதலமைச்சர் வைக்காமல் எங்களை கூப்பிட்டு சீக்கிரம் பேசணும். எங்களை கூப்பிட்டு அவர் பேசாமல் இந்த போராட்டத்தை நாங்கள் முடிக்கிற மாதிரியே இல்லை. தமிழ்நாடு பல மாவட்டங்களில் ஆரம்பித்து தலைமைச் செயலகத்தில் முற்றுகை ஆரம்பித்து மின்வாரிய இதில் ஆரம்பித்து இப்போ எங்கள் நிலையத்துக்கே வந்துட்டோம். இங்கே வந்து மின்சாரத்தை துண்டிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அந்த லெவலுக்கெல்லாம் போகாமல் இங்கே இருக்கிறவங்க உயிருக்கு எந்த பாதிப்பும் வராமல் முதலமைச்சர் கூப்பிட்டு எங்களை பேசணும்.
கூப்பிட்டு எங்களுக்கு நல்ல முடிவு தெரியாமல் நாங்கள் இங்கேருந்து போகிற மாதிரி இல்லை. அரவிந்தன். வட சென்னை அனல் மின் நிலையத்தில் வேலை செய்கிறோம். 15 வருஷமாக வேலை செஞ்சுருக்கோங்க. எங்களுக்கு எந்த இதுவுமே ரெஸ்பான்ஸு எதுவுமே இல்லை. சம்பள குறைவு, எங்களுக்கு நோய் வந்துச்சு, கை கால் தேய்மானம் எல்லாமே வந்துச்சு. இதுவரையிலும் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. அப்போ முதலமைச்சர் சரி புதுசாக வந்திருக்காங்க, அவங்களாவது ஏதாவது எங்களுக்கு பண்ணுவாங்கன்னு பார்க்குறோம். அவங்களும் எதுவும் இல்லை. எங்கள் மினிஸ்டரை போய் பார்த்தாங்க, சேர்மனரை போய் பார்த்தாங்க. எங்கள் மக்கள்லாம் முந்தானெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. மனசே எங்களுக்கெல்லாம் வேதனையாக இருந்தது. எங்களுக்கு லேடிஸுங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கட்டும். இங்கே வந்து கூட நிற்கக்கூடாது, வட சென்னையில் இங்கேயும் நிற்கக்கூடாது. அப்போ நாங்கள் எங்கே தான் நிற்கிறது, நாங்கள் எங்கே போராடுறது, என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு வழியே இல்லையா எங்களுக்கு? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். எந்த வழியாவது எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்க. நாங்கள் இத்தனை வருஷமாக வேலை எல்லா லேடிஸை கஷ்டப்படுறோம். எல்லாருமே வறுமையில் இருக்கிறவங்க தான், யாரும் இது பணக்காரங்களும் கிடையாது. எல்லாருமே வறுமையில் எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். முதலமைச்சர் தான் இதை பற்றி எங்களை பற்றி நீங்கள் பார்க்கணும், செய்யணும். நாங்கள் இங்கே போராடிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் தான் பார்க்கணும். நீங்கள் தான் இந்த மினிஸ்டரு, சேர்மனர் எல்லாருமே எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். அவங்க எங்களுக்கு ஒப்பந்த தொழிலாளராக இருக்கோம், இன்னும் அது கூட எங்களுக்கு தெரியல. ஒப்பந்த தொழிலாளர் கூட இல்லைங்கிறாங்க, அது கூட இல்லைன்றாங்க. எங்களுக்கு தினக்கூலின்றாங்க. அப்போ நாங்கள் இத்தனை வருஷமா வேலை செய்யணும், ஒப்பந்த தொழிலாளர்னு சொல்கிறாங்க. இத்தனை வருஷமா நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம், எங்களுக்கு சம்பள உயர்வும் கிடையாது. இன்னைக்கு விற்கிற ரேட்டுக்கு எங்களுக்கு சம்பள உயர்வும் கிடையாது. அடிமட்ட சம்பளம் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு அடையாளமும் கிடையாது, நாங்கள் உள்ள வேலை செய்யறோன்றதுக்கு ஒரு அடையாளமும் கிடையாது, எந்த இதுவுமே எங்களுக்கு கிடையாது. அப்ப நாங்க எப்படிதான் செய்யறது? நாங்க எங்களுக்கு நிரந்தரமா கம்பெனியே ஒரு சம்பளம் கொடுத்தா போதும், கவர்மெண்ட் கொடுத்தா போதும். எங்களுக்கு வர சம்பளத்தை கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் 10,500 ரூபா கொடுக்குறாங்க. இப்ப 2,000 ரூபாய் ஏத்திருக்காங்க, 12,500 ரூபா வாங்குறேன். இது போதுமா எங்களுக்கு? வயசை கடந்துருச்சு. நான் 15 வருஷமா வேலை செய்யறேன். கேஸ் விலை இப்போ எல்லா விலையும் ஏறுது. கேஸ், சிலிண்டரு, அரிசி விலை எல்லா விலையும் ஏறுது. நாங்க என்னதான் பண்றது? அந்த சம்பளத்தை வச்சு நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு, நிரந்தரமா ஒரு வேலை. சுயம்புக்கணி.